வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புது வருடத்தின் சித்திர மாதத்தின் முதல் ஏகாதசி சுக்லபட்ச வளர்பிறை ஏகாதசி. இது காமதா ஏகாதசி என்று அழைப்பார்கள். இந்த ஏகாதசியை பற்றி அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ஏகாதசியோட முக்கியமான சிறப்பே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார வழிபாடு தான் இந்த ஏகாதசி தினம். இந்த ஏகாதசி தினத்தில் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. எல்லா ஏகாதசியும் சிறந்தது தான். ஆனால் ஒவ்வொரு ஏகாதசியில் ஒவ்வொரு புராண கதையும் உண்டு, அதற்கான பரிகாரமும் உண்டு. அதனால் இந்த ஏகாதசி என்பது காமதா ஏகாதசியாக வருகிறது. இது குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக நாம் கிருஷ்ணனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது கிருஷ்ணருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏகாதசி. அதாவது கிருஷ்ணர் இந்த ஏகாதசி விரதத்தை பற்றி சொல்லியதால் இந்த ஏகாதசி மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது. அதற்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேறு இல்லை என்று ஏங்குபவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த விரதத்தை மேற்கொண்டால் கிருஷ்ணன் அருளால் உங்களுக்கு கண்டிப்பாக குட்டி கிருஷ்ணன் பிறப்பார். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி இருவரும் செய்யணும். அது செய்தால் ரொம்ப உத்தமம். அப்படி அவர் செய்ய நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை வேறு சூழ்நிலை என்றால் மனைவி செய்யலாம். ஆனால் இருவரும் செய்தால் ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சொல்வது போல தான், முதல் நாளே கொஞ்சம் இரவு ஒரு வேளை உணவு சாப்பிட்டு மதியம் இரவு சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளுங்க. மறுநாள் காலையில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சிடணும். அதாவது 5 மணிக்கெலாம், அதாவது 5லேருந்து 6 மணிக்குள்ளே, இல்லை முடிஞ்சால் 7 மணிக்குள்ளே, அவ்வளோதான். அதற்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் காலையில் குளிக்கணும். குளிக்கிற நீரில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், பெண்களாக இருந்தால் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிங்க. உடம்பு ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சி குளிங்க நாளைக்கு. அதாவது நீங்கள் குளிக்கிற பூசுவீங்க இல்லையா, குளிக்கும் பொழுது அதில் உடம்பு புழுவதும் பூசி குளிக்கணும், மஞ்சள் பூசி குளிக்கணும் பெண்கள் கண்டிப்பாக. ஆண்கள் எலுமிச்சம்பழம் தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம். ஏன்னா பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், ஆண்கள் குளிக்கக்கூடாது. ஆண்கள் சனிக்கிழமை தான் குளிக்கணும். அதனால் நீங்கள் எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிங்க. இது எனக்கு சீதளம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா ஒரு சொட்டு, ஒரு ட்ராப் மட்டும் விட்டு கூட நீங்கள் குளிக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி காலையிலேயே நீங்கள் குளிச்சிடணும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கிற ஒரு கிருஷ்ணர் படமோ அல்லது பெருமாள் படமோ, அது எந்த படம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ, இல்லை மகாலட்சுமி படமோ, அதை வச்சு நீங்கள் அழகாக அதற்கு பூ அலங்காரம் செய்யுங்க. துளசி வைங்க கண்டிப்பாக. அதை வச்சுட்டு நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி தூப தீப ஆராதனை செஞ்சிடுங்க. பிரசாதமாக துளசி தீர்த்தம் வைங்க, பானகம் வைங்க, கற்கண்டு உலர் திராட்சை அந்த மாதிரி வைங்க. வேறு எதுவும் உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு வைங்க. ஆனால் அதில் முக்கியமாக நீங்கள் வைக்க வேண்டியது வெண்ணெய். இந்த வெண்ணெய் உருகாமல் இருக்கிற வெண்ணெயாக எடுத்து வைங்க. இந்த ஏகாதசியில் வெண்ணெய், பால், தயிர், மோர் இந்த பொருட்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இது கிருஷ்ணர் ஏகாதசியாக வருகிறது. இந்த வெண்ணெயை வச்சுட்டு நீங்கள் நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வெண்ணெயை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் அருகில் இருக்கிற கிருஷ்ணர் ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தில் நீங்கள் வெண்ணெயை கொடுத்து பூஜை பண்ணி தர சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்களே வச்சு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரும் பொழுது அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வெண்ணெயில் கொஞ்சம் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு வெண்ணெயை கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு மீதியை உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேருமே, கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கிருஷ்ணரை மனதார நினைத்து, என்னுடைய கவலைகள் அத்தனையும் தீரணும், கஷ்டங்கள் குறையணும், எனக்கு ஒரு மழலை செல்வம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு கண்டிப்பாக மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணி உங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து அந்த வெண்ணெயை 2 பேரும் சாப்பிட்ருங்க. அது கூட ஒரு துளசி, அதாவது நீங்கள் ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வர துளசி, அதை வாங்கி சாப்பிடுங்க.
அப்படி நாங்கள் ஆலயம் செல்ல முடியல, எங்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் ஆலயம் இல்லை, பெருமாள் ஆலயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்லேயே வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அந்த வெண்ணெயை கணவனும் மனைவியும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வெண்ணெய் சாப்பிடும்பொழுது கிருஷ்ணர் அருளால் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள் உங்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மை. அதனால் இந்த வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.